ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபூட்டிங். இது எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு கான்க்ரீட் போய்க்கோங்க. அதில் வந்து ஃபூட்டிங்கில் 2 டைப் இருக்குது, பேட் ஃபூட்டிங் அண்ட் ஸ்ட்ரிப் ஃபூட்டிங். இப்போ நம்ம பேட் ஃபூட்டிங் தான் பார்க்க போகிறோம். கிளிக் பண்ணி இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இதில் நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, ஃபூட்டிங். ப்ரொஃபைல் வந்து நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி 400x400 தான் போட போகிறோம். அப்படி வேணும்னா நீங்கள் 3 டாட்டை கிளிக் பண்ணி லோட் பண்ணிக்கலாம், எந்த ப்ரொஃபைல் வேணுமோ. நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் கிரேட் வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபில் பண்ண போகிறோம். 3 டாட்டை கிளிக் பண்ணி இங்கே N32 கொடுத்துருக்காங்க, அதை லோட் பண்ணிக்கிட்டோம். ஃபினிஷ் வந்து நீங்கள் வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஃபினிஷ் ஆட் பண்ணிக்கலாம், கிளாஸும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1A கொடுத்துக்கலாம். பொசிஷன் வந்து ஒர்க் ஹேண்டில் இருக்குல்ல ஃபூட்டிங்கோட, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இப்போது டாப் அண்ட் பாட்டம் பாயிண்ட்ன்றது ஃபூட்டிங்கோட டாப் பாயிண்ட் அண்ட் ஃபூட்டிங்கோட பாட்டம் பாயிண்ட். சரி, இப்போது இது எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் காலமோட டாப் பேஜில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபூட்டிங் டெவலப் ஆகிடும். ஏன்னா RL நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணதுனால. இப்போது இதில் வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி 600 டீப்புக்கு நம்ம ஃபூட்டிங் டிசைன் பண்ணியிருக்கோம். வித் வந்து 400x400 ஃபில் பண்ணிட்டோம். சரி, இப்போ டிசைனுக்கு ஏற்ற மாதிரி போட்டாச்சு. இப்போது ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் பார்க்கலாம். ரெஃபரன்ஸ் மாடல் ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ 2 டைப் இருக்குது, SF1 அண்ட் SF2. SF1 பார்த்தீங்கன்னா 400-600 டீப் இருக்குது. SF2 பார்த்தீங்கன்னா 600x600 டீப் இருக்குது. இப்போது நம்ம SF2 வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம ஃபூட்டிங் போய்க்கோங்க. ஃபூட்டிங்கில் ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் எடுத்துக்கோங்க. அதில் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 600x600 இருக்குது. ஸோ அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் மிச்சம் இருக்கிற ப்ரொஃபைல் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு மிடில் மவுஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபூட்டிங் லோட் ஆகிடும். இது வந்து ரெஃபரன்ஸ் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போது SF1 நம்ம பார்க்க போகிறோம். SF1 வந்து ப்ரொஃபைல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி செலக்ட் பண்ணலான்னா, கான்க்ரீட்டில் போயிட்டு நம்ம ஃபூட்டிங் எடுத்துக்கிட்டு ஃபூட்டிங்கோட ப்ரொஃபைலை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது 400 இருக்கிறதுனால 600x400 நம்ம வந்து ப்ரொஃபைலில் கொடுக்க போகிறோம். ப்ரொஃபைல் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பாயிண்ட்டுக்கெலாம் வந்து நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் அப்ளை பண்ணுமோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ 3 பாயிண்ட்டும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணியாச்சு. மிடில் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபூட்டிங் டெவலப் ஆகிடும். ரெஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷனில் லெஃப்ட் கொடுத்து மாடிஃபை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்ம ஃபூட்டிங் வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியாச்சு. தேங்க்யூ காய்ஸ், ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.